ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஷாப்பிங் வீடியோங்க. அதுவும் இது எங்கே எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் தல்மா மால்னு இருக்குங்க, அங்கே எடுத்தது. நான் வந்து வெக்கேஷனுக்கு போயிருக்கும்போது அப்போ எடுத்திருந்த வீடியோ இப்போ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸ் இருக்குது, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ தாங்க. ஃபுல்லாக வீடியோ லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள், நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ்லேருந்து ஸ்டேஷ்னரி, குட்டீஸ்க்கு ஸ்டேஷ்னரி, அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே கடையில் இருந்தது. இது நான் வந்து வெக்கேஷன் போயிருந்தேன் இல்லையா, அந்த டைமில் மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட்டு வரலான்றதுக்காக கிளம்புனதுங்க. நம்ம போனாக்க ஒரு இடத்துக்கு போனோன்னா அங்கே ஸ்ட்ரைட்டாக போவாங்களா, எங்கேயாவது ஒரு கடையை பார்த்துட்டா உள்ளே போய்டுறதுல ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, டாய்ஸ்லாம் இருக்குதுன்னா போதும் பசங்களுக்கு. அதனால் சரி பார்த்துட்டு அப்புறம் போய் சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ஆளுக்கு ஒரு இடம். பையனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேஷன்னு பயங்கர இஷ்டம், அதனால் அவன் அதுக்குள்ளே போயிட்டான். அங்கே போய் பார்க்க போயிருந்தான். சரி பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேக்கப் திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டா. நெயில் பாலிஷ் அது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. சரி ஓகே அவள் பார்க்கட்டுன்றதுனால அனுப்பியாச்சு இந்த பக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் ஐட்டம் விடுவோமாங்க, அதனால் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது வித்தியாசமாக. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். இந்த ஷாப் பேர் பார்த்திங்கன்னா மினி ஷோன்னு சொல்லிட்டு கேபிட்டல் மாலில் இருக்குது, நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான். இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சாரி, நான் கேபிட்டல் மால்னு சொல்லிட்டேன், தல்மா மாலில் இருக்குதுங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கடை. எப்போ அந்த மாலுக்கு போனாலும் அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். டைசோ ஜப்பான்னு ஒரு ஷாப் இருக்கும், அங்கேயும் போவோம். இது தல்மா மால், நான் கேபிட்டல் மால்னு தப்பாக சொல்லிட்டேன், தல்மா மாலில் இருக்குது. இது வந்து எப்போது வெக்கேஷன் போனாலும் இங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா அழகாக இருக்குங்க, ஒவ்வொரு டைமும் வித்தியாசமாக நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி ஓகே, நமக்கு சுற்றி பார்க்கறதுனா இது மாதிரிலாம் தான் எங்கள் ஆசையாக இருக்கும். சரி ஓகே அப்படின்றதுக்காக பசங்களையும் அலோ பண்ணுறது. இதெல்லாம் எடுத்துட்டாங்க, இந்த பென்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூஏயில் 1 திராம் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, இது நம்ம ஊரில் 20 ரூபாங்க. அதனால் நமக்கு வந்து ரீசனபிளாக இருந்தால் வாங்கிக்கிறது. ரொம்ப நமக்கு விலை ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளஸ் வந்து நமக்கு தேவையில்லாத ஐட்டத்தை போய் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. வேணும்னா சரி ஓகே அப்படி வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி. இதுங்க என்ன பண்ணுச்சுங்க, அவங்களுக்கு வாங்கிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்போ இந்த பென்லாம் பார்த்தீங்கன்னா 10 திரம். 10 திரம்னா இன்ட்டு 20 என்னங்க, 300 ருபீஸா, 200 ருபீஸ் இல்லையா. சரி ஓகே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி. இந்த ஃபேனும் அப்படி தாங்க, நல்லா காம்பேக்டாக நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிற மாதிரி குட்டி ஃபேனு, எல்லாமே குட்டி குட்டியாக ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி ஓகே எல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்கு போன இடத்துல ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்கவுங்க பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டேஷ்னரி இடத்துல அவன் பிஸியாக இருக்கான், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொண்ணு பிஸியாக இருக்கா. சரி ஓகே நானும் என்னோடய கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு தான் அந்த நிறைய வச்சுருந்தாங்க. நான் சும்மா சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் எடுத்தேன், நிறையெல்லாம் எடுக்கல. இது பார்த்திங்கன்னா இந்த ஹெட் மசாஜர் அந்த மாதிரி. சரி அவங்கவுங்க கூடயும் கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் வந்து தம்பி பையன் இருக்கான் இல்லையா, அவன் கூப்பிட்டுட்டாமா இந்த பென் வாங்கிக்குவா அதை வாங்கிக்குவான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். என்னடா பெண்ணுன்னு சொல்லி அவன் கூட போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இதை வாங்கிக்கோ வேண்டான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சில இதெல்லாம் ஓகே பண்ணிவிட்டு அப்புறம் இவ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நெயில் பாலிஷ் எடுக்குவா, ஸ்ப்ரே பாட்டில் எடுக்குவாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரி ஓகேன்னு சொன்னால் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கிக்கவான்னு கேட்பாங்க. சரி அதெல்லாம் அவங்களுக்கு என்னென்னு சொல்லி இவளுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு சின்ன வீடியோவும் அப்படியே எடுத்துகிட்டு எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கார்ட்டூன்லாம் இருக்குல்லங்க, அந்த கேரக்டர்லாம் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குலாம் இது மாதிரி கிஃப்ட் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குங்க. நல்லா சின்ன சின்னதாக அழகாக ஷோகேஸ்லலாம் வச்சுருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். இந்த யூடியூப்லேயே சில பேர் போட்டிருக்காங்க, பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களுக்குலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த லைட்டும் பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக, என்னோடய கை சைஸ் தாங்க, அதாவது நம்ம ஃபிங்கர் சைஸ் தான் இருந்தது, அவ்வளோ குட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த டாய்ஸ் பார்த்திங்களா, கீ கொடுத்தா நல்லா மூவ் ஆகிற மாதிரி. இதுவும் இந்த கேரக்டர் பேர்லாம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், எனக்கு எதுவும் தெரியல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த மிக்கி மவுஸு, டாம் அண்ட் ஜெர்ரி தானுங்க. இப்போ தான் நிறைய பார்க்குறாங்களே பசங்க, நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு அவ்வளோ கேரக்டர் நம்ம கார்ட்டூன்லாம் அவ்வளோ தெரியாதனால அதெல்லாம் பார்த்ததில்ல பெருசாக, அதனால் நமக்கு அந்த இது இல்லை, ஐடியா இல்லை. இதுதான் நான் சொன்ன ஸ்ப்ரே பாட்டிலுங்க, எப்படி இருக்குது பார்த்திங்களா. இது வந்து நமக்கு 10 திரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க ப்ரைஸு. நிறைய காஸ்ட்லியாகவும் இருக்குது. நமக்கு அந்த 10 திரமே அழகாக தான் இருக்கும், நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள் நெயில் பாலிஷ் அவள் எடுக்கிறதுக்கு ஒன்று ஒன்றா என்னோடய விரலில் ஒரு விரலையும் ஒரு கலர் போட்டு பார்த்துட்ருக்கா. அம்மா காட்டுங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம சும்மா தானே நிற்கிறோன்னு இந்த பக்கம் அவள்கிட்ட கையை கொடுத்தா முடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு விரலையும் வேறு கலர், ஒரு ப்ளூ கலரு, அப்புறம் ஒயிட் அடித்து பார்த்தா, அப்புறம் கோல்டன் கலருன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அடித்து பார்த்துட்ருக்கு. சரி பொம்பளை பசங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ கீ செயின் பாப்பா, நெயில் பாலிஷ் பாப்பா, ஸ்ப்ரே பாட்டில் அந்த மாதிரி இவளுக்கு இந்த பக்கம். அப்புறம் தம்பி என் பையன் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எடுப்பான்.
அவள் கூட சேர்ந்துட்டு இவனும் ஒன்று எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க, அவனுக்கு வாங்கினா எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க. எல்லாம் 2 2 வாங்கணுங்க எது எடுத்தாலும். என்ன பண்ணுறது, இது வச்சுக்கோங்க 2 பேரும் ஷேர் பண்ணுங்கன்னா அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் ஒன்று வாங்கி கொடுத்தா நாங்கள் 3 பேருமே எடுத்துக்கணும், மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கன்னுவாங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எதை வாங்கினா 2 பேர் இருக்கிறதுனால 2க்கும் 2 தனித்தனியாக யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ வாங்கி கொண்டாந்து கபோர்டில் வச்சுப்பாங்க. அதனால் பார்த்து பார்த்து தாங்க வாங்குறது. நம்ம அவ்வளோ பார்த்து வாங்கும்போதே கடைசியில் பார்த்திங்கன்னா எப்படியாவது சம்டைம்ஸ் ஏமாந்துடுறோம். பட் நமக்கும் அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு, அவங்க கேட்குறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா பார்த்து தான் கேட்குதுங்க. பட் எல்லாத்தையும் வாங்க முடியாது இல்லைங்க. நம்ம வெக்கேஷன் போயிருக்கிற டைமில் லக்கேஜும் எடுத்துகிட்டு வர முடியாது ஒன்று. 2வது வந்து வாங்கிட்டு வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் ஸ்கூல் போக ஆரம்பித்தாங்கன்னா அப்புறம் அப்படியே கிடக்கும் எங்கேயாவது. அதனால் யோசித்து தான் வாங்கி கொடுக்குறது. ஸ்ப்ரே பாட்டிலாம் நல்லா வாசனையாக ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் திங்ஸோடதுங்க, அது எனக்கு தெரியல. அந்த ஸ்ப்ரே ஏதோ அந்த ஸ்பாஞ்ச் மாதிரிலாம் இருந்தது. இதெல்லாம் இந்த டாய்ஸ் தான், கிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குங்க. பர்த்டேக்கெலாம் சின்ன குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பசில் சொல்லுவாங்க இல்லையா, அதில் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. டாய் செக்ஷனே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருந்தது. பட் என் பசங்க கொஞ்சம் பெரிய பசங்க, 10th 8th இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு வந்து தேவைப்படாது. 10th இருக்கா, 7th இருக்கான், 8th போகிறான். ஸோ அவங்களாம் டாய்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க, அவங்க ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி ஐட்டம் அந்த மாதிரி தான். இப்போ இதெல்லாம் 3.7 போட்டிருக்கலையா, இன்ட்டு 2 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள், 2 6 60 70 ரூபாய்க்குள்ளே வரும் இல்லையா, அந்த மாதிரி தான். டெடி பியர் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. நேராக பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்தது, அந்த கலர் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்தது. பட் கேமராவில் என்னால் அவ்வளோ கவர் பண்ண முடியல. சரி, நம்ம பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா அங்கங்கே குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருந்தேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் அவங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன வீடியோ எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக அப்படியே அங்கங்கே எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அழகாக இருக்குது இல்லைங்க, எவ்வளோ ஒரு வீடு மாதிரியே எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பிரமிடு சொல்கிறாங்களா அது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கார்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வெரைட்டிஸுங்க. கார்லேயே நிறைய இருக்குது. பைக்கில் பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா, நல்லா இருக்குல்ல. பாய்ஸ்க்கு தனி டாய்ஸு, கேர்ள்ஸுக்கு தனியாக வச்சுருக்காங்கங்க. ஒன்றுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக் செக்ஷன் எல்லாமே என்ன தான் இருந்தாலும் பட் நம்ம ஊரோடது ஒரு செம்ம ஸ்டைலாகவும் அழகாக, அது வேறு மாதிரி நமக்கு அது தானேங்க ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஓகே நல்லா இருக்குது. பேக்ஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊர் டிசைன் அது எல்லாமே ஒரு அழகு தாங்க. ஆனால் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் சரி, சுடிதாராக இருக்கட்டும் சரி, பட் இதெல்லாம் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.